நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கொடி இறக்கும் நிகழ்ச்சி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கார்த்திகை திருவோணம் வைபவமாக நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பு அலங்காரத்தோடு பவனி வந்த ஸ்ரீரங்கநாச்சியார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா தங்க சூரிய பிரபை வாகனத்திலும் வெள்ளி இந்திர விமானத்திலும் உலா வந்த ஆதி தம்பதிகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் விமர்சையாக நடைபெற்று வந்த பிரம்மோற்சவத்தின் நிறைவாக கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தங்க கமல வாகனத்தில் அமர்த்தி கொண்டு இருகுடைகள் பிடித்தபடி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சிறிய பல்லக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்னே செல்ல செல்வ திருமகளுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் பவனி வந்த தாயாருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் தாயாரை கோவில் வளாகத்தில் கொடிமரம் அருகே மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அமர்ந்து தாயாருக்கு ஆஸ்தானம் நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க தங்க தாமரை பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருள் பாலித்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் சங்கல்பம் செய்து கொண்டதும் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து தங்க கொடிமரத்திற்கு தூபத்துடன் தீபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பிறகு சகல தேவதைகளுக்கும் யதாஸ்தானம் அனுப்பும் நிகழ்வு நடத்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டிருந்த கஜபட்டம் இறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தாயார் பிரம்மோற்சவ பூஜைகளை தலைமை தாங்கி செய்த அர்ச்சகருக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. நிறைவாக தேவஸ்தான செயல் அலுவலருக்கும் அர்ச்சகருக்கும் பட்டாடை போர்த்தி மாலைகள் சூட்டி மரியாதைகள் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இன்று பிற்பகல் கோவில் வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முக மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கலசங்கள் மற்றும் தாயாருக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத மந்திர உச்சாடனங்களுடன் தாயாருக்கு ஸ்னப்பன திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை கார்த்திகை திருவோணத்தை முன்னிட்டு அஷ்டதள பாத பத்மாராதனை நடைபெற்றது. முன்னதாக ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி முதலில் துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறியபடி தங்க தாமரைகளை வைத்து அஷ்டதள பாத பத்மாராதனையை சிறப்பாக நடத்தினர். நூற்றி 8 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்ததும் எம்பெருமானின் வக்ஷஸ்தலத்தில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கும் அருகே வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் துளசியால் அர்ச்சனை நடைபெற்றது.
பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபாராதனை காட்டப்பட்டன. இதையடுத்து அனைவருக்கும் சடாரி சாதித்து தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் ஸ்ரீரங்கநாச்சியார் ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி சுமந்து வந்தனர். நீல கரை வைத்த வெண்ணிற பட்டுச் சேலை கட்டி பவள மாலையுடன் முத்துச்சரங்களும் நெல்லிக்காய் மாலையோடு அடுக்கு பதக்கங்களும் அணிவித்து வைர காதணிகளோடு கிரீடம் சூட்டி தாயாரை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து சன்னதி பிரதட்சணமாக வந்து ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்ததும் உற்சவருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஊஞ்சலில் தாயாரை கொலுவிருக்கச் செய்ததும் அரையர் சேவை நடத்தப்பட்டது. தொடர்ந்து தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபம் காண்பித்ததும் ஷோடச உபச்சாரங்களும் நடத்தப்பட்டன. பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த தாயாருக்கு சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் துவங்கியுள்ள கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகள் தங்க சூரிய பிரபை வாகனத்திலும் இந்திர விமானத்திலும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக சிவாலய உள் வளாகத்திலிருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு சிவபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர ஆதி தம்பதிகளை சுமந்து கொண்டு 16 கால் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு தங்க சூரிய பிரபை வாகனத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சுவாமி மற்றும் அம்பிகைக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு துவங்கியது. மூஷிக வாகனத்தின் மேல் தங்க கவச அலங்காரத்துடன் எழுந்தருளிய விநாயக பெருமான் முன்னே செல்ல ஆதி தம்பதிகள் பின்தொடர்ந்து சென்றனர். இதேபோல் மாலை வேளையில் உற்சவ மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெய்வங்களை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உற்சவ மண்டபத்திலிருந்து வெளியே வந்ததும் பரவச நடனமாட செய்தனர். தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் உடன் வர சண்டிகேஸ்வரர் பின்தொடர ராஜகோபுரம் முன்பு இருக்கும் 16 கால் மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை தனித்தனி இந்திர விமானங்களிலும் சப்பரங்களிலும் நிறுத்தி எண்ணற்ற பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க ஆரதிகள் காட்டப்பட்டன. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பஞ்சமூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் உள்ள தங்க கொடிமரம் முன்பு ரிஷபம் மற்றும் வேல் வரைந்த பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தில் உற்சவர் முருகப்பெருமானையும் அருள்மிகு தெய்வானை அம்பாளையும் எழுந்தருளச் செய்து கம்பத்தடி மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து தங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை மற்றும் பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து பீடத்திற்கு நவகலசாபிஷேகம் செய்து சுவாமி அம்பிகை முன்னிலையில் நைவேத்தியம் சமர்ப்பித்து உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும்
கோபுர தீபத்தோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளிரத பவனி நடைபெற்றது. முன்னதாக கோவில் உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை வெள்ளி பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தண்டம் முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியாக பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் கிரீடங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலோடு அபயம் காட்டியபடி அழகனும் பவனி வந்து வண்ண தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் எழுந்தருளினார். உற்சவ மூர்த்திகளுக்கு பிரபை நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. இரு குதிரைகள் பூட்டப்பட்ட வெள்ளி ரதத்தை உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பிடித்து இழுக்க கோவில் பிரகாரத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய வெள்ளி தேர் வலம் வந்தது. 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் வெள்ளி ரத புறப்பாட்டில் பங்கேற்றனர். உலா முடிந்ததும் உற்சவ தெய்வங்களை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். நாமக்கல் மாவட்டம் காந்தமலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் தண்டம் ஏந்தியபடி அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரதி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அழகனுக்கு சந்தன காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் தலைப்பாகை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஈசன் மைந்தனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. முருகனின் 4ஆம் படை வீடான கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் உள்ள அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பரவசத்துடன் தரிசித்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அலங்கரிக்கப்பட்ட கேடயத்தில் நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் வீரபாகுதேவர் தனி சப்பரத்தில் முன்னே செல்ல தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். ஸ்ரீ விநாயக மூர்த்தியும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க கொடிமர வளாகத்தை அடைந்ததும் தெய்வங்கள் முன்னிலையில் கொடிமர பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றியதும் யானை உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிவாச்சாரியார்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க யானை பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் படிக்கற்களாக அமைந்துள்ள தமிழ் மாதங்களுக்கு சிதறு தேங்காய் இட்டு உற்சவ மூர்த்திகளை படிகள் வழியாக கீழே இறங்கச் செய்து வசந்த மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே வைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு வைரவநாதர் திருக்கோவிலில் சம்பக சஷ்டி விழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு வெள்ளிரத புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ வைரவர் சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏக தீபம், கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகாமங்கள ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமியை கைப்பலகை மீது அமர்த்தி கொண்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் உற்சவரை கொலுவிருக்க செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க
வெள்ளிரத புறப்பாடு நடைபெற்றது. வழிநடையிலும் ஏராளமானோர் உற்சவமூர்த்திக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோவிலில் குடிகொண்டிருக்கும் பக்த ஹனுமானுக்கு அபிஷேகத்துடன் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. நித்தமும் எம்பெருமானை கைகூப்பி தொழுதபடி நின்று அருள் புரியும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அஞ்சனை மைந்தனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து காவி வஸ்திரம் கட்டி வடைமாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீராமதூதனுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் கோவிலில் திருப்பணிகள் துவக்கத்தை முன்னிட்டு பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள், உபயதாரர்கள், முக்கிய பிரமுகர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வ திரு உருவங்கள், மூலவர்கள், 63 நாயன்மார்கள் வரையப்பட்ட அத்திமர பலகைகளை மேடை மீது வைத்து தெய்வ திருவுருவங்களையும் மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்தனர். மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அனுமதி பெற்றதும் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் நடத்தப்பட்டது. பின்னர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்த்தனர். பிறகு அத்திமர தெய்வங்களுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து குண்டத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பித்து பூஜைகளை நிறைவு செய்தனர். கார்த்திகை மாத பஞ்சமி திதியையொட்டி கும்பகோணம், சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக, அலங்கார, ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணத்தில் புகழ்பெற்ற நாகதோஷ பரிகார ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு பிருகநாயகி உடனமர் ஸ்ரீ ராகேஸ்வர சுவாமி கோவிலில் சப்த கன்னியர்களுடன் அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மன் மற்றும் தேவியர்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவியர்களுக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. சேலம் பெரியபாளையம் அருகே கொம்பேரிக்காடு பகுதியில் உள்ள அருள்மிகு மகாவாராகியம்மன் கோவிலில் நாக தேவதைகளோடு விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலிக்க மூலவர் அருள்மிகு வாராகியம்மனுக்கு சிகப்பு பட்டுடுத்தி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் கண்மலர்களும் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் ஸ்ரீ விஷ்ணுதுர்கை அம்மனுக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடம், கண்மலர்கள் வைத்து எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் தனி சன்னதியில் பீடத்தின் மேல் வீற்றிருக்கும் ஸ்ரீ சந்தோஷி மாதா மற்றும் அபயம் காட்டியபடி மயில் வாகனத்துடன் அருள் புரியும் முருகப்பெருமானுக்கும் சிறப்பலங்காரம் செய்திருந்தனர். மற்றொரு சன்னதியில் கோமாதா உடனுரை சிவபார்வதிக்கும் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. முதலில் கணநாதனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் நிறைவாக மூலவர் அருள்மிகு மகா வாராகி அம்மனுக்கும் நாமார்ச்சனையோடு தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்ததும் தேங்காய், வெண்பூசணி, அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இதேபோல் சேலம் கண்ணங்குறிச்சி அடுத்த கொண்டப்பநாயக்கன்பட்டியில் உள்ள அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மன் பீடத்தில் மூலவருக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி
ஆபரணங்களுடன் விசேஷ கிரீடமும் பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு தூபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தீப ஆரத்திகளுடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தத்துடன் பிரசாதம் வழங்கினர். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் பஞ்சமி திதியை முன்னிட்டு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் அருள்மிகு வாராகி அம்மனை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். இசை வாத்தியங்கள் முழங்க அஷ்டபுஜ நாயகிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, தேன், மாதுளை முத்துக்கள், பஞ்சாமிர்தம், மஞ்சள், பால் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு பட்டுச்சேலை கட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவிலில் கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாராகிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் பட்டாடை கட்டி மலர்ச்சரங்கள் கொண்டு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அருள்மிகு வாராகி அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏக தீபம் காட்டியதும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மதுரை மார்க்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி வாராகி அம்மன் கோவிலில் அம்பிகைக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், தேன், பழரசங்கள், குங்கும கரைசல், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது அபிஷேக நீரை தெளித்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் கண்மலர்களும் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. இதையடுத்து அனைவருக்கும் மஞ்சள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பின்னர் அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ ஆதி வாராகி அம்மனுக்கு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து உதிரி பூக்களால் அர்ச்சித்ததும் தேங்காய், பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு மயில் வாகனத்தின் மேல் முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரிய இருபுறம் ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் நின்றபடி திருக்காட்சி தர அபிஷேகத்தை துவக்கினர். அழகனுக்கும் தேவியர்களுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த முருகப்பெருமானுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். சிவகங்கை குன்றக்குடி முருகன் கோவிலை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ முருகப்பெருமானின் வாகனமான மயிலிடம் சூரநாதியோர் நான்முகனின் அன்னமும் திருமாலின் கருடனும் மயிலை விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என கூறியதாக பொய் உரைத்தனர். இதனால் கோபமடைந்த மயில் அன்னத்தையும் கருடனையும் விழுங்கிவிட முருகப்பெருமான் இருவரையும் மீட்டு மலையாகி போக மயிலுக்கு சாபம் கொடுத்தார். தன் தவறை உணர்ந்த மயில் முன்பு அரசவனமாக இருந்த தற்போதைய குன்றக்குடிக்கு வந்து முருகப்பெருமானை நினைத்து தவம் புரிந்து சாப விமோச்சனம் பெற்றதாக புராணம். மயிலின் வேண்டுகோளுக்கு இணங்க மயில் வடிவாக உள்ள இந்த மலையில் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இக்கோவிலை பற்றி இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ளது இந்த குன்றக்குடி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கேற்ப மயில் வடிவாக உள்ள அற்புத குன்றின் மீது கோயில் கொண்டுள்ளார் ஸ்ரீ முருகப்பெருமான். தனது பக்தர்கள் வெயில் மழையில் வந்தாலும் அவதிப்படாமல் தன்னை தரிசிக்க இக்கோயிலில் படிகள் முழுவதும் மண்டபங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. 5 தங்க கலசங்களும் 3 நிலைகளும் கொண்ட கோபுரமும் அதில் சுதை சிற்பங்களும் அமைய பெற்றுள்ளன.
18ஆம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்ட இக்கோயில் 60 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மயில் போன்ற வடிவில் சிறிய குன்றின் மீது அமைய பெற்றுள்ள இந்த கோயில் நுழைவு வளைவில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சண்முகநாதன் காட்சி தருகிறார். முகப்பு கோபுரத்தில் மயில் மீது ஆறுமுகநாதனும் விநாயகரும் ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஆதிபராசக்தி ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். மண்டப தளங்களில் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. படிகளில் ஏறி கோயிலை அடைந்தால் ஸ்ரீ வல்லப விநாயகர் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தபடி அருள்பாலிக்கிறார். கணநாதனை தரிசித்து கோயிலின் உள்ளே நுழைந்தால் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆறுமுகநாதனின் திருவுருவ ஓவியம் நம்மை வரவேற்கிறது. ஆலய வளாகத்தில் சிவபெருமானின் அம்சமான ஸ்ரீ வீரபாகு, நால்வர் பெருமக்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் முருகனை சேவித்தபடி தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி உள்ளனர். அம்பாளை மடிமீது அமர்த்திய விநாயக பெருமான் 8 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். கலைநயத்துடன் அமைய பெற்ற கர்த்தூன்கள் ஆலயம் முழுவதும் அழகாக அமைய பெற்றுள்ளன. தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம் மூலவர் சன்னதி எதிரே கம்பீரமாக நிற்கிறது. மூலவர் சன்னதியை காவல் காக்கும் துவார பாலகர்கள் கைகளில் ஆயுதங்களுடன் காட்சி தருகின்றனர். கொடிமரம் அருகே பலிபீடமும் முருகனின் வாகனமான மயிலும் அமைய பெற்றுள்ளன. உற்சவ மண்டபத்தில் வெள்ளி மயில் மீது ஆறுமுகநாதன் அமர்ந்திருக்க இருபுறமும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை எழுந்தருளி உள்ளனர். விசேஷ நாட்களில் உற்சவர்களுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆலயத்தின் ஒரு பகுதியில் ஸ்ரீ சொர்ண விநாயகர் கொலுவிருந்து அருள்பாலிக்கிறார். இதேபோல் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தென் திசை நோக்கி அமர்ந்துள்ளார். தனி சன்னதி கொண்டு சிவபெருமான் லிங்க வடிவில் கொலுவீற்றுள்ளார். உற்சவராக ஸ்ரீ நடராஜரும் சிவகாமி அம்மையும் காட்சி தருகின்றனர். ஸ்ரீ பைரவரும் தனி சன்னதியில் எழுந்தருள நவகிரகங்கள் தத்தம் இடங்களில் எழுந்தருளி உள்ளனர். விசாலமான பிரகாரங்கள் கொண்ட இக்கோயிலில் சிற்பங்களும் வண்ண ஓவியங்களும் தமிழகத்தின் கலையையும் தொன்மையையும் பறைசாற்றுகின்றன. ஊஞ்சல் மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் உற்சவர் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள ஆரத்தி காட்டப்படுகிறது. இந்த கோயிலில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி உலா வருகிறார். மூஷிகன் மீது விநாயக பெருமான், குதிரை வாகனத்தில் சுவாமி, யானை வாகனத்தில் அம்பாள் என ஒவ்வொரு தெய்வமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளுகின்றனர். பங்குனி உத்திரம், சித்திரையில் பால் பெருக்கு விழா, வைகாசி விசாக பெருவிழா, திருப்படி பூஜைகள், புரட்டாசியில் அம்பு போடும் திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் இங்கு விமர்சையாக நடத்தப்படுகின்றன. இந்த நாட்களில் ஸ்ரீ முருகப்பெருமானும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள்கிறார். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ ஆறுமுகநாதன் எழுந்தருள தேரோட்டம் விமர்சையாக நடத்தப்படுகிறது. விசேஷ அலங்காரத்தில் ரதத்தில் கொலுவிருந்தபடி உலா வரும் முருகப்பெருமானை ஏராளமானோர் தரிசனம் செய்கின்றனர். இதேபோல் தேரோட்ட நிகழ்ச்சியும் கோலாகலமாக நடத்தப்படுகிறது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீ ஆறுமுகநாதன் எழுந்தருள ஆயிரக்கணக்கானோர் அரோகரா கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைகின்றனர். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சண்முகநாதனை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கொடி இறக்கும் நிகழ்ச்சி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் கார்த்திகை திருவோணம் வைபவமாக நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பு அலங்காரத்தோடு பவனி வந்த ஸ்ரீரங்கநாச்சியார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா தங்க சூரிய பிரபை வாகனத்திலும் வெள்ளி இந்திர விமானத்திலும் உலா வந்த ஆதி தம்பதிகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன.
ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.